Friends, today sum பாருங்க 6x³ minus 30x² plus 60x minus 48 மற்றும் 3x³ minus 12x² plus 21x minus 18 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளின் ஃபர்ஸ்ட் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் 1 வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எல்லாமே 6இன் மடங்காக இருக்குது. ஸோ அதிலேருந்து 6 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x³ minus 5x² plus 10x minus 8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன்றில் எல்லாத்துலேயும் கோஎஃபிஷியன்ட் 3இன் மடங்காக இருக்குது. ஸோ 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா x³ minus 4x² plus 7x minus 6ன்னு கிடைக்கும். அடுத்து f(x) என்ன, g(x) என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றா இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றா இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், இங்கே -5 இருக்குது, இங்கே x² கோஎஃபிஷியன்ட் -4 இருக்குது. நெகட்டிவில் ஸ்மால் நம்பர் தான் நமக்கு பெரிய நம்பராக கருதப்படும். அப்போ -4 தான் நமக்கு பெரிய நம்பர். அப்போ இதுதான் நமக்கு f(x), ஃபர்ஸ்ட் ஒன் g(x). நம்ம எப்போவுமே டிவைட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா f(x) divided by g(x). நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா x³ minus 5x² plus 10x minus 8ன்னு கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா x² minus 3x plus 2ன்னு இருக்குது. இப்போ இங்கே x² இருக்குது, வெளியே x³ இருக்குது. எதோட பவர் அதிகமோ அதுதான் உள்ளே போகணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அகைன் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸால் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா x³ minus 3x² plus 2xன்னு கிடைக்கி. இது சைன் சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா -2x² plus 8x minus 8ன்னு கிடைக்கும். அகைன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, -2x² வரணும். ஸோ -2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ -2 இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -2x² plus 6x minus 4 அப்படின்னு கிடைக்கும். அகைன் சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 2x minus 4ன்னு கிடைக்கும். இதில் 2 காமனாக எடுத்தோன்னா x minus 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட பவர் 1, இதோட பவர் 2ன்னு இருக்குது. அப்போ பவர் அதிகமாக உள்ளதை உள்ளே கொண்டு போய் அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக மீதி 0 கிடைக்கும். எதை வச்சு வகுக்கும்போது நமக்கு மீதி 0 வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் x minus 2 தான். இது நமக்கு 10th பேஜ் நம்பர் 96 கொடுத்துருக்காங்க. இது குரூப் 2 2025 இதே மாடல் சம் நமக்கு கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ.